வணக்கம். என்னோட பேர் ராஜபூபதி. நிறுவனம் மற்றும் பயிற்று ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி. வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன். ஸோ ரொம்ப நாளாச்சு உங்களோட இன்ட்ராக்ட் பண்ணி இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி. ஸோ இடையில நிறைய பிஸி, நிறைய ஒர்க்கு, மெயின்ஸ் ஒர்க்கு, எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஸோ திரும்ப வந்து ரிசல்ட் வராததுனால நிறைய காமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வருமா வராதா அப்படிங்கிற ஓரியன்டாக தான். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். நம்ம உங்களுடைய காமெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுக்குறேன். சார், ஐ காட் 143 கொஸ்டின்ஸ் பிசி 143நாலே வரும். பிகாம் வேறு இருக்கும். ஷியூராக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த கொஞ்சம் கூட இம்மி அளவும் கூட நீங்கள் டவுட் பண்ண வேணாம். யார்? இளங்கோ மலவர். கலை கார்த்தி சார், எம்பிசி WTல எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்கிறவங்க எம்பிசி WTனா என்னது? எம்பிசி WTனா என்ன அர்த்தம்? விமன் தமிழ் மீடியமா? எம்பிசி WT. ஓகே, எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க எம்பிசி WTல மட்டும்தான் போஸ்டிங் எடுக்க முடியுமா? இல்லை மார்க்ஸ் இருந்தால் எம்பிசி விமன்லையும் போஸ்டிங் எடுக்கலாமா? சார் ப்ளீஸ் ரிப்ளை. ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு யாருக்கும் தெரியலை. எம்பிசி WTனா என்னன்னு தெரியணும். மேபி விமன் தமிழ் மீடியம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்படின்னா மார்க்கை பொறுத்து தான். மார்க் இருந்தது அப்படின்னா எம்பிசி விமன்லேயே நீங்கள் எடுக்கலாம். மற்றபடி WTனா என்னன்னு தெரியலை எங்களுக்கு. ஓகே, ஏகப்பட்ட அப்ரிவியேஷன்ஸ் வச்சுருப்பீங்க போல இருக்கு. சார், தமிழ்நாடு சிஎம் ஃபெல்லோஷிப். ஆமாம், இது நிறைய பேர் இந்த டவுன்லோடு பண்ண முடியலன்னு கேட்டாங்க அந்த சமயத்தில். பட் அதுக்கப்புறம் மெயிலில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன்னு தெரியல. இது முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ தூக்கத்தில் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். சார், பிசி 124 அப்படின்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வெயிட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. சார், 28/5/2002 நடந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கோட ஆப்டிடியூடு சால்வ் பண்ணுங்க சார். 28/5 பண்ணியாச்சே, நீங்கள் பாருங்கள். ஹை சார், விச் எக்ஸாம் கவுன்சிலிங் வில் பி ஃபர்ஸ்ட் கோயிங் டு பி ஹெல்டு? குரூப் 2 ஆர் குரூப் 4 கவுன்சிலிங்? ஃபஸ்ட்டு வந்து குரூப் 2 நடக்கணுங்க. குரூப் 2 நடந்த பின்னாடி குரூப் 4 நடக்கணும். அதுதான் கரெக்டான சிஸ்டம். ஆனால் இவங்க சொல்ல பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4 நடந்த பின்னாடி குரூப் 2 நடக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ குரூப் 4ல் செலக்ட் ஆன நிறைய பேர் குரூப் 2க்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் அது ஏதாவது கன்சிடர் பண்ணுறாங்களா அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அப்லோட் மோர் பண்ணிகிட்ருக்கோம். சார், 141 MBC மேல் PSTM கிடைக்குமா சார்? 141 MBC மேல் PSTM கண்டிப்பாக கிடைக்கும். படிங்க. குரூப் அண்ட் மெயின்ஸ் ரிசல்ட். ஆமாம், குரூப் அண்ட் மெயின்ஸ் ரிசல்ட் நிறைய பேத்துக்கு வரல. தமிழில் எழுதினவங்களுக்கு நிறைய பேத்துக்கு வரலன்றாங்க. நல்லா பண்ணவங்க எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் தொடர்ச்சியாக போயிட்டுருக்கிறவங்க, அந்த மாதிரியெல்லாம் எஃபோர்ட் போட்டவங்க, அவங்களுக்கு வரல. சொல்லப்போனால் இந்த தமிழ் மீடியம் வச்சுருந்து வரல. அதான் எப்போவுமே இந்த டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னு வச்சுட்டு இருந்தாலே கொஞ்சம் லக்கு தான். லக்குனா என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு திருத்துறவர் நல்ல மூடோடு இருக்கணும், நமக்கு திருத்துறவர் நல்ல மதிப்பெண் போடணும். பேப்பர் எவாலுவேட்டர் 1 எவாலுவேட்டர் 2 பேருமே 1 போடணும். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறது பதிலாக ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது. குரூப் 1 மெயின்ஸுக்கே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நல்ல ஸ்டாண்டர்டாக பண்ணலாம். மெயின்ஸ் கூட கண்ணாமலான்னு ஏதாவது எழுதிடுவாங்க. புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் நான் கூட போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில். அப்படி பண்ண முடியும். வெறும் அப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ் மட்டுமே வச்சுமே மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணலாம். சப்போஸ் டிஎன்பிசிக்கு தெரியலனா கூட நான் கைட் பண்ணுறேன் எந்த மாதிரி எடுக்கணும்ன்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சு படிச்சிருந்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனாலும் நீங்களால் ஆன்சர் பண்ண முடியாது. டெஸ்கிரிப்டிவ் எழுதுறதுக்கு கொஞ்சம் வேணும் அந்த மாதிரி உள்ளவங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு கம்பல்சரி ஒரு தகுதி தேர்வு மாதிரி வச்சுட்டு போங்க. பட் மதிப்பெண் எடுத்து ஸ்கோர் பண்ணுறதை வந்து ஒரு அப்ஜெக்டிவாக கூட வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இல்லை ஒழுங்காக திருத்து தான் இந்த பிரச்சனை இல்லையே. இதே பிரச்சனை தான் எல்லா இடத்துலையுமே வரும். எங்கெங்கெல்லாம் டெஸ்கிரிப்டிவ் இருக்கோ அங்கே தான். ஸோ அதனால் SSCலாம் டெஸ்கிரிப்டிவ் வச்சு அதுக்கப்புறம் எல்லாமே அப்ஜெக்டிவ்க்கு மாறிட்டாங்க. யூபிஎஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து மெயின்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்டில் நான் அதிகமாக எதிர்பார்த்தேன்பாங்க. ஆனால் அன்பிரடிக்டபிள் சர்வீஸ் கமிஷன் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்ததில் கம்மியாக வரும், அதிகமாக எதிர்பார்த்ததில்
கம்மியாக எதிர்பார்த்ததில் அதிகமாக வரும். ஸோ ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாமே அந்த எவாலுவேட்டர் எப்படி கண்டிப்பாக ஒரே மாதிரி இருக்கும் சொல்லுங்கள்? கண்டிப்பாக இருக்காது. நான் பேப்பர் கொடுக்குறேன், நீங்களும் இன்னொருத்தரும் 2 பேர் திருத்துறீங்க, ஒரே மார்க்காக போட முடியும் ஒரே கண்டென்ட்டுக்கு? முடியாது. பார்க்கலாம். 138 கொஸ்டின் எம்பிசி, நோ பிஎஸ்டிஎம், சான்சஸ் இருக்குது. 138 135க்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் சார். 138 கொஸ்டின்ஸ் எம்பிசி அதே தான் சார். எம்பிசி ஃபீமேல் 134 வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கிட்டத்தட்ட பார்டரில் இருக்கிறீங்க. குரூப் 1 மெயின்ஸ் பற்றி கொஞ்சம் பேசுங்க. நிறைய பேசிட்டு நான் 159 பிஎஸ்டிஎம் 159 நினச்சி பாருங்கள். இவரை பற்றி நீங்களே சொல்லுங்களேன். 159 எடுத்திருக்காரு கரெக்டாக. பிஎஸ்டிஎம் வேறு. வருமா வராதா? கன்ஃபார்மாக உங்களுக்கு வரலைன்னா எல்லாத்துக்கும் வராது சார். எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கட் ஆஃப்னு கரெக்டாக தெரியலைங்க. அதை பற்றி எனக்கு ஓரளவு பண்ணியிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு 130யாவது இருக்கும் சார் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. சார் 140 எஸ்சி ஃபீமேல் இஸ் தேர் சான்ஸ் டு கோ மெயின்ஸ். கண்டிப்பாக போவாங்க, படிங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. சூப்பர், வெரி நைஸ் சார். இந்த மேத்ஸ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் நினைக்கிறேன் சார். இந்த எக்ஸாம் பேசிக் குவாலிஃபிகேஷன் கிளாஸ் நடத்துகிறீங்களா? உண்டுங்க சார். எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் கொஷின் பேப்பர், எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தமிழ் கொஸ்டின் பேப்பர் இதுக்கு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். வித்தவுட் மார்க்கிங் த ஆன்சர். தேங்க்யூ சார். இந்த எக்ஸாம் மேத்ஸ் டிசிஓ மேக்ஸ் 10 ஸ்டாண்டர்ட், டிகிரி ஸ்டாண்டர்ட் எல்லாமே 10 ஸ்டாண்டர்ட் தாங்க. மேத்ஸ்னால் யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி, அட்மோஸ்ட் 10 ஸ்டாண்டர்ட். 134 பிசி ஃபீமேல், நோ பிஎஸ்டிஎம். அதான் வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அப்லோட் திஸ் வீடியோ. தேங்க்யூ சார். இந்த போஸ்டிங்க்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும் சார்? அங்கே மட்டும்தான் கட் ஆஃப் தெரியல. சில சின்ன பெரிய போஸ்ட்டுக்கு ஓரளவு சொல்லலாம். சின்ன மாதிரி கொஞ்சம் வேக்கன்சி உள்ளதுக்கெல்லாம் மற்றவங்களோட டேட்டாலாம் நமக்கு தெரியாதது கஷ்டம் கொண்டு சொல்கிறது. பிறகு ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் ஃபார் திஸ் கொஸ்டின் பேப்பர் சார். அண்ணா நாகேந்திரன் நகர், ஏஜ் 42, குவாலிஃபிகேஷன் மெடிக்கல் லேப் டெக்னீஷியன். தெரியலைங்க, ஏதோ டைப் பண்ணதே ஒன்றும் புரியல. கட் ஆஃப் சார், என்ன கட் ஆஃப்? How to prepare HR and CE EO grade 1 interview. ஸோ EO grade 1 interview நேரம் உங்களுக்கு முடிஞ்சிருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு ஒரு இது கூப்பிட்ருக்குறாங்க. சப்போஸ் அப்படி EO grade 1 இன்டர்வியூன்னா முடியலை அப்படின்னா நான் சொல்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுக்கு அந்த இன்டர்வியூக்கு எல்லாம் கைட் பண்ணுறோம். 9840433955 98 இல்லைன்னா 9840398093 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ 142 கொஸ்டின்ஸ் ரைட் இன் குரூப் 2 பிசிஎம் கேட்டகரி. கண்டிப்பாக படிங்க. பிசிஎம்முக்கு கண்டிப்பாக படிக்கலாம். இப்போ சில பேர் இருக்கிறதே கொஞ்ச நாள் தானே இருக்குது. அதனால் குரூப் 4 எழுதுறவங்களா இருந்தீங்கன்னா குரூப் 4 கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிங்க. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை சார். நான் பிசி மேல் நான் பிஎஸ்டி 135 போட்டிருக்கேன். மெயின்ஸுக்கு பாசிபிலிட்டி நிறைய இருக்குது. 135 நான் சொல்லியிருக்கேன் அந்த இதுதான் சார். குரூப் 1 வருமா சார்? குரூப் 1 வரும் சரிங்களா. அதை பற்றி ஏன் பேசலை அப்படின்னு தெரியல சரிங்களா. யூஸ்வலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா முன்னாடியே பேசுவாங்க. அந்த குரூப் 1 பற்றி ஒன்றுமே சொல்லவே இல்லை. குரூப் 1 சில பேட்டர்ன் அதெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறதான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அந்த ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல சார். நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்போது கட் ஆஃப் 125 to 135 125லாம் சொல்லியிருக்க மாட்டேன். அவ்வளோ கம்மியாலாம் 135 அது கீழே குறையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் உண்டு. எதிர்பார்க்காதவங்களுக்கு கூட வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ அதனால் கரெக்டாக 125க்கெலாம் வந்திருக்கும் வரும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்களேன். வெயிட் பண்ணிட்டு படிங்க. எஸ்ஐ 2022 கட் ஆஃப். எஸ்ஐ இப்போதைக்கு ரஃபாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எஸ்ஐ 2022க்கு வந்து ஒரு 60 மார்க்ஸுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா நிறைய சான்சஸ் இருக்குது. மொத்த மதிப்பெண்கள் 70 மதிப்பெண்கள். அது 140 வினாக்கள் இருக்கும். நீங்கள் 120 வினாக்களுக்கு மேலே ஆன்சர் பண்ணியிருக்கணும். ஸோ குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வில் ஓஎம்ஆர் ஷீட்டின் உள்ளே எனது உள்ளங்கை ரேகை அச்சு கருப்புமை சிறிய அளவில் படுது. சிறிய அளவில்லாம் படுத்தினா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கிற இடத்துல அதில் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தா அங்கே தான் இஷ்யூ. ஸோ குரூப் 4 பற்றி உங்கள் கணிப்பு என்னவாக இருக்கும்? கொஸ்டின் டஃப்பாக, மிடிலாக, ஈஸியாக, கட் ஆஃப் எப்படி இருக்கும் பாருங்கள். இப்போவே கேட்குறாரு கட் ஆஃப்.
எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் ப்ரிப்பேர் எப்படினாலும் சொல்ல முடியாதுங்க. ஒரு குரூப் 4ல் வந்து 193 ஃபஸ்ட்டு மார்க்கு 183 வரைக்கும் கிடைச்சிது, அதுக்கு கீழே கிடைக்கல. இன்னொருதில் 183 தான் ஃபஸ்ட்டு மார்க் 176 வரைக்கும் கிடைச்சது. ஸோ அப்போது எவ்வளோன்னு சொல்ல முடியாது. கொஷின் பேப்பர் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். குரூப் 2 அளவுக்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் டஃப்பாக இருக்குமா அப்படின்ட்டு தெரியல. பொதுத்தமிழ் அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து ஒரு 90+ அல்லது 95+ அல்லது சில பேர் 100 கூட போடுற மாதிரி இருக்கலாம். திடீர்னு குரூப் 4 பேப்பர் வந்து வேலைக்கு அதை மட்டுமே வச்சு எடுக்கக்கூடிய பேப்பர். ஸோ அதனால் சில சமயம் குரூப் 4 பேப்பரே டஃப்பாகவும் ஆகலாம், சொல்ல முடியாது ஒன்றுமே. சரிங்களா? ஸோ நார்மலாக பார்த்தீங்க எல்லாமே கேள்விகள் எல்லாமே ஸ்கூல் புத்தகத்திலேருந்து வரும்னு சொல்ல முடியாது, அப்படி வருவது இல்லை. எஸ்ஏ எக்ஸாம் கட் ஆஃப் அதை பற்றி பேசினேன். 125 கொஸ்டின்ஸ் கரெக்ட். பிசி பிஏ எக்கனாமி இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது, அதனால் வாய்ப்பு நிறைய இருக்குது உங்களுக்கு. சார் ப்ளீஸ் ஐ எம் 130 கொஸ்டின்ஸ் எஸ்சி மேல் பிஎஸ்டிஎம் பிஏ எக்கனாமிக்ஸ் 130 படிங்க சார். 133 மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். பிஎஸ்டிஎம் படிங்க வரும் சார். டிகிரி சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிடுச்சு, அது போல் யூனிவர்சிட்டி டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க, வெரிஃபிகேஷன் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மிஸ் ஆகி நீங்கள் திரும்ப வாங்கிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. டூப்ளிகேட்னாலும் அது ஒரிஜினல் மாதிரி தான் சார். 143 பிசி ஃபீமேல் வருங்க, படிங்க கண்டிப்பாக 100% இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி பிஎல் இன் தமிழ் மீடியம், செகண்ட் டிகிரி BA History in Tamil medium, 125 questions. எஸ், ஏன்னா பிஎல் வேறு படிச்சிருக்கீங்களா, அதனால் உங்களுக்கு அந்த போஸ்ட்டுக்குரியது கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால் அதுலேயே மதிப்பெண் நிறைய நல்லா எடுத்துருக்கீங்க, அதனால் சான்ஸ் உண்டு. நஃபீஸா பிசிஏ முஸ்லீம் படிங்க கண்டிப்பாக வரும் மேடம். சார் நான் OMR ஷேட் பண்ணும்போது லைட்டாக ஸ்மாலாக டேஷ் மாதிரி வித் நியர் கொஸ்டின் நம்பர் 1, அது ஒரு பெரிய, நீங்களே சொல்கிறீங்க ரொம்ப லைட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது சார். 125 கொஸ்டின்ஸ் கரெக்ட். பிசி மேல் பிஎஸ்டிஎம் பிஏ எக்கனாமிக் இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது. அதனால் 125 கம்மியாக தெரிஞ்சால் கூட உங்களுக்கு வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, பாருங்களே வரும் உங்களுக்கு. சார் எஸ்சி 138 நோ பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக படிங்க கன்ஃபார்ம். சார் 161 கொஸ்டின்ஸ் கரெக்ட் வந்துட்டார் பாருங்கள். எம்பிசி கேட்டகரி பிகாம் வேறு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 161 பிகாம் வேறு. மே ப்ரிப்பேர் ஃபார் மெயின் எக்ஸாம் ப்ளீஸ் டெல் மீ சார், ஐம் வெரி அஃப்ரைட் டு மெயின்ஸ். ரொம்ப கவலையாக இருக்கேன். இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன், அதாவது கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் ஆகும். இன்னும் ஃபைனலைஸ் கீ கொடுக்கல, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்கங்க. எக்ஸாம்ஸ்க்கு எப்படி ஃபைனலைஸ் கீ கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுக்காம தான் ரிசல்ட்ஸ் போடுவாங்க. இது வரைக்கும் அப்படி தானே பண்ணிட்டு இருக்காங்க. when will conduct group 1 prelim test series, it's possible after நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் பண்ணலாம். இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு, நீங்கள் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி குரூப் 2 எக்ஸாம் ரிசல்ட்ஸ் டிலே, வேற என்ன டிலே ஆகுது? ஸோ குரூப் 2 எக்ஸாம் எப்போ வருது ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதே வருது. மேபி குரூப் 4 முடிஞ்சோன்னா கூட வரலாம், இல்லை அடுத்த மாதம் கூட வரலாம், சொல்ல முடியாது. எதுவுமே யாருக்குமே தெரியாது. பேப்பரில் ஏதாவது போட்டாங்கன்னா அது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லவும் முடியாது. எம்பிசி 130 கொஸ்டின்ஸ் ஃபீமேல் பிஎஸ்டி மெயின்ஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக வரும், படிங்க. 132 எம்பிசி இஸ் தெர் எனி ராங் கொஸ்டின்ஸ் ஆஸ்ட் இன் டிஎன்பிசி குரூப் 2 preliminary எக்ஸாம்? தெர் ஆர் எனி? இருக்கு அதெல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க சார். ஐஎம் 129/2000 எம்பிசி பிஎஸ்டிஎம் அதனால் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கோவிந்தராஜ் இதெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ்ஐ கட் ஆஃப் போடுங்க 2 weeks ago. எம்பிசி 140 கொஸ்டின்ஸ் கரெக்ட். குரூப் 2 மெயின் சான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக படிங்க சார். குரூப் 2 ரிசல்ட்ஸ் ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில், ஜூலைலாம் வராது, இந்த மாதம் வந்தாலே பெரிய விஷயம்தான். குரூப் 2 மெயின்ஸ் டிலே ஆகுமானா அதுக்கு தகுந்த மாதிரி டிலே ஆகும். தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி. தூக்கம் வருகிறது.